ஹாய் கைஸ், இது உங்கள் ஜீவா டெக்னிக் சேனல் வீடியோ. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போனா பிசிஓல என்ன சொன்னாங்க, நாங்க அதிகாரத்தை நாங்க பங்கு கேட்க மாட்டோம், அமைச்சரவையிலும் நாங்க பங்கு கேட்க மாட்டோம். இருந்தாலும் நாங்க சேர்ந்து பேசணும். நாங்க ஃபர்ஸ்ட் சொன்னதான் நாங்க பங்கு கேட்கல, நாங்க சேர்ந்து பேசி நாங்க எதுவாக இருந்தாலும் சொல்றோம்ட்டு அவரு சொல்லியிருந்தாரு. ஓகேன்ட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க, சரி ஓகே. சில பேர் என்ன சொன்னாங்க, சரி அவர் யோசிச்சு சொல்றாரு, அவர் ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கான்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, இல்ல அவர் சொல்றதை நீங்க நம்பாதீங்க, அவர் டிஎம்எஸ் கூட்டணிலாம் கிடையாது, அவர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு, அவர் டிவிக்கு சைடு தான் கூட்டணி, அந்த கூட்டணிலாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு, அவர் பிக்கு பண்ணிக்கிறாரு சும்மா. அதாவது ஏற்கனவே அதிகாரத்துல பங்குன்னு சொன்னோம், இப்ப திரும்பியும் போய் நம்ம வரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரு பேசினாரு. அவரும் பிரஸ் மீட்ல தந்திருந்தாரு. ஆதராஜன் அவங்க எங்க கிட்ட கேட்டார், வெளிப்படையா நீங்க பங்கு வரீங்களான்ட்டு. நாங்க யோசிச்சு சொல்றோம்னு சொல்லியிருக்கோம், வெளிப்படையாவே சொல்லி, இது என்னோட ஆசை மட்டும் இல்ல, சிஎம் அவங்க ஆசை இதுதான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவர் சொன்னாரு. சரி ஓகேன்னு எல்லாம் சில பேர் இப்படி சொன்னாங்க, சில பேர் அவர் பிக்கு பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்னு அன்னைக்கு நாள் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எல்லாரும் சில பேர் எதிர்பார்த்தா அவர் கன்ஃபார்ம் எஸ் தான் சொல்லுவாரு. அதை யாரும் ரொம்ப அவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பாக்குறது கிடையாது ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி அவரும் ஆமா, நான் டிவிக்கு சைடு நான் கூட்டணி இருக்கல, அதனால உள்ளே அமைச்சரவையில போறேன், நாங்க கலந்து பேசிட்டோம், நாங்க கலந்து பேசி ஒரு முடிவு வந்துட்டோம் அப்படின்ட்டு அவரும் சொல்லி முடிச்சிட்டாரு. இல்ல அது ஒருத்தர் இந்த டாஸ்க் ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லா போயிட்டு இருக்கு, அதை பத்தி நம்ம ஒருத்தர் பார்க்க முடியுமா? சேர்ந்த டைம்ல அவர் நான் கூட்டணி செய்யறேன்னு ஓகேன்னு சொல்லிட்டாரு. யாரு போறாங்க, வன்னி அரசு அவர்தோ எம்எல்ஏ. இப்ப அவர் அமைச்சரவை நாளைக்கு 10 மணி அளவில் வராங்க. ஐயுமல் கட்சியும் அவங்க தாஜகான் ஒருத்தர் அவரும் எம்எல்ஏ, அவரும் இந்த சைடு போறாரு. இப்ப எல்லாரும் நாளைக்கு 10 மணிக்கு போறாங்க. அதே மாதிரி நாளைக்கு 10 மணி அளவில் எல்லாரும் பதவி பிரமாணம் பண்றாங்க. சரி ஓகே, இது இங்க முடிஞ்சிருச்சு. விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தா, அது அதுக்கு மேல ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல விஜய் ரொம்ப டவுன் பண்ணி தாத்தையே பேசிட்டாங்க, ஓப்பனாவே பேசிட்டாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்க, டிஎம்கே தீய சக்தி, நீங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிஎம்கே ஒரு தீய சக்தி செய்யுதுன்னு ஒரு உருவத்திலேயே சொன்னது. ஏடிஎம்கே நீங்க ஊழல் சக்தின்னீங்க. ஓகேங்களா, நல்லா நாம வச்சுக்கோங்க, ஊழல் சக்தி தீய சக்தி சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ அவங்க 2 கட்சியில ஜெயிச்ச எம்எல்ஏ, அதான் ஜெயிச்ச கட்சி, உங்க கூட ஜெயிச்ச கட்சி எம்எல்ஏவை நீங்க எம்எல்ஏவை நீங்க இப்ப அமைச்சரவையில் நீங்க பங்கு வதிக்கிறீங்க. இது எந்த இடத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இது இந்த சைடு உங்கள தாழ்த்தி உங்கள பேசியிருக்காங்க. ஆனா இந்த பிஜேபி சைட ஒரு பெரிய கண்ணன் தெரிவிச்சிருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா நீங்க பாட்டு பாடுனீங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாட்டிலுக்கு 10 ரூபா விஜய் நான் பாட்டு பாடினதும் சரி, எல்லாருக்கும் தெரியும். பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு பாடினேன். இப்ப மக்கள் டைம்ல என்ன இருக்குன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா கேட்கறாங்களா 20 ரூபாய் கேட்கலாம், ஒரு டவுட் இருக்கு மக்களுக்கு. அந்த டவுட் அவர் கிளியர் பண்ண சொல்லுங்க மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா சொல்லி பாடினாரா, நான் அவரு ஆட்சியில 20 ரூபாய் நான் ஒரு பாட்டிலுக்கு இருக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா ஒரு ஆட்சி இப்பதாங்க ஆட்சிக்கு ஒரு 30 நாள் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே அந்த மனுஷன் எதுக்கு நோன்றாங்கன்னு தெரியல. ஒரு 6 மாசம் கழிச்சா இதுவா ஆக்ஷன் ஒரு ஆட்சியில எடுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆரம்பிச்சுடனே ஒரு அடி அந்த மனுஷனுக்கு ஊந்துனே இருக்கு. அந்த மனுஷன் நல்ல ஆட்சி நடத்தினாலும் சரி, என்ன அந்த மனுஷன் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் சரி, ஆரம்பிச்ச உடனே டுமுல் அடி ஊந்துனே அந்த மனுஷனுக்கு. அது மட்டும் கரெக்டா புரிஞ்சிருச்சு. சரி, இந்த ஒரு சைடு போது நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இந்த மாதிரி சில குளறுபடி எல்லாம் நடக்குது. ஓகே, இது இங்க நடந்துற டைம்ல பிஜேபி காங்கிரஸ் இப்ப நம்ம கூட வீடியோ போட, பிஜேபி விசஸ் காங்கிரஸ் வாரம் நடக்குது. எங்க பார்த்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா, அங்க இட்டாலி போய் சாக்லேட் கொடுத்து ரீல்ஸ் போட்டுன்னு இருக்காரு. இங்க இந்தியா எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, கச்சா எண்ணெய் இல்ல, அது நம்மளோட சோர்சஸ் இல்ல, அக்ரிகல்ச்சர் மூலப்பொருள்லாம் கிடையாது, இந்தியா எவ்வளவு டவுன் ஆகுது, ருப்பீஸோட ரேட்டு கம்மி ஆயிடுச்சு, டாலர்ஸோட மதிப்பு கூடிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணா நம்ம டாலர்ஸ்ல தான் நம்ம வாங்குவோம். அப்போ நம்ம ருப்பீஸ்ல கொடுக்கும்போது டாலர்ஸோட வேல்யூ நம்ம ருப்பீஸ் கொடுக்கும்போது, ஏன்னா ஒரு ருப்பி, அதாவது டாலர்ல ஒரு ருப்பி அதை டாலர் ஒண்ணுனா நம்ம 95 ரூபாய் கொடுத்தாதான் டாலருக்கு ஒண்ணுக்கு ஈக்குவல் ஆகும். அப்ப நம்ம 95 ரூபா ருப்பீஸ் அங்க அமெரிக்கா 1 ரூபாய் கணக்கு. ஓகேங்களா, நம்ம 95 ரூபா கொடுத்தா அங்க 1 ரூபாய் கணக்கு. அவ பாத்துவோம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுத்து நம்ம டாலர்ல வாங்கும்போது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கோல்டு சரி எல்லாமே நம்ம அதில் தான் டாலர் லெவல் தான் நம்ம வாங்குறோம். இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா ஆயிட்டு. இப்போ அதனால அதை பத்தி காங்கிரஸ் ஒரு இடத்துலயும் பேசுறாரு. விஜய் கூட சரி நோட்டீஸ் அமைச்சு பாத்துறாரு, என்னமோ பண்ணி பாத்துறாரு. இப்போ ஒரு மீட்டிங் மாதிரி இப்போ போட்டிருக்காங்க. மோடி அவர்களும் எதை பத்தி என்ன பண்ண, இந்தியாவை என்ன செய்யலான்ட்டு இப்ப கச்சா எண்ணெய் பத்தி இந்த ரிசோர்ஸ் பத்தி ஒரு பெரிய மீட்டிங் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ஒருவரும் சரி பிஜேபி ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் இது மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும், அன்னைக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே சேர்ந்துட்டே இருக்கணும். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒரு லைக் அடுத்த வீடியோ பண்ண பூஸ்ட் பம்ப்ஸ் ஆகும். கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் பண்ணிருங்கப்பா.